ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2012 தமிழ் கொஷின் பேப்பர் பார்த்துக்கலாம். குரூப் 4 ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். காரணம்: ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். செகண்ட் கொஷின், பிரித்து எழுதுக. சின்னாள் சில பிளஸ் நாள். விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. நெல்லிக்காயின் குணம் என்ன? தேர்டு கொஷின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். ஆன்சர்: நெல்லிக்காயின் குணம் என்ன? ஃபோர்த் கொஷின், பொருந்தாத இணையை கண்டறிக. தம் கண்ணீர் செய்யாறு மனாவினை. ஃபிஃப்த் கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுக. கொலையில் கொடியாரை வெந்தொருத்தல் பைங்குள் களைகட்டதெனாடு நேர். பிரித்து எழுதுக. நன்னூல் நன்மை பிளஸ் நூல். சொற்களை சொற்றொடராக்குக. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்தொண்டானோ. எய்த் கொஷின், மறவன் பெயர் சொல்லின் வகையறிக. குடிப்பெயர். மறவன்னா குடிப்பெயர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உருவினை காய்வோன் உயர்வேண்டல் பொய். யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். ஆன்சர்: நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்க பெறுபவர் பாரதியார். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் பாரதியார். 11th கொஷின், பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்பொருளிலிருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? போலம், வேர், நொய்மை, செந்தன்மை. போலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு. வேரல்னா மூங்கில். நோய்மை மேன்மை. செந்தன்மை இரக்கம். எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை? எல்லாமே ஆச்சரியக்குறி இருக்கு. ஒன்று மட்டும் கொஸ்டின் குறி. உண்மைக்கு அழிவில்லை அல்லவா? ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத. பை பாம்பின் படம். பூ கூர்மை. பே நுரை. மா அளவு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுக. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. ஆன்சர்: கடலில் கரைத்த பெருங்காயம் போல. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுக. பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். ஆன்சர்: பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். 5 இலக்கணம் பேசும் நூல் வீர சோழியம். 5 இலக்கணம் பேசும் நூல் வீர சோழியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். ஆன்சர்: நன்றிக்கு வித்தாவது எது? நன்றிக்கு வித்தாவது எது? நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம். இலைமறை காய் போல. மறைப்பொருள். இலைமறை காய் போல. ஆன்சர் மறைப்பொருள்.
இன்ப மிகுதி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பிரித்து எழுதுக. வெற்றிலை வெறுமை பிளஸ் இல்லை. வெற்றிலை வெறுமை பிளஸ் இல்லை. வேளாண்மை வேதம் எனப்படுவது நாலடியார். வேளாண்மை வேதம் எனப்படுவது நாலடியார். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? சங்க இலக்கியம். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? சங்க இலக்கியம். செய்க அறிய செய்வார் பெரியார் சிறியர், செய்தற்கு அறிய செய்கலாத்தார். தவறான கூற்றை சுட்டுக. ஆன்சர் அடி ஏபை மட்டும் வந்துள்ளது. ஆன்சர் அடி ஏபை மட்டும் வந்துள்ளது. பொறுத்துக. இது நம்ம பார்க்குற தேர்டு மேட்ச். உழைப்பின் வாரா. ஆன்சர் உறுதிகள் உளவோ. உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். உடற்பயிற்சி பெற்று உடம்பை வளர்ப்போம். ஆன்சர் சி. தவறான சொற்றொடரை நீக்குக. ஆன்சர் பக்கம் பார்த்து அக்கம் பேசு. பக்கம் பார்த்து அக்கம் பேசு. நம்ம இப்போ 25 questions கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.